3 மணி நேரம் எக்ஸாம் முடிய போகிற அந்த லாஸ்ட் 10 நிமிஷத்தில் சூப்பர்வைசர் வந்து ஒன்று சொல்லுவார், இதை பாருங்கப்பா லாஸ்ட் 10 நிமிஷம் தான் இருக்குது, இதுக்கு மேலே டைம் தர மாட்டோம், எழுதுலேருந்து ரீகால் பண்ணிக்கும் பாரு. அந்த டைமில் அங்கே இருக்க பாதி ஸ்டூடெண்ட்டு செம்ம கடுப்பாடுவான். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த கொஷின்ஸ் வேறையாக இருக்கும், பட் அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் டோட்டலாக வேறையாக இருக்கும், நம்ம எதிர்பார்க்காத கொஷின்ஸ் மட்டுமே தான் வந்திருக்கும். இதனாலே செம்ம கடுப்பாடும், இது என்னத்துக்கு நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டு அப்படின்னு. அதே போல தான் இந்த 2020 நாம் எதிர்பார்க்காத பல பிரச்சனைகளை கொடுத்துருந்தாலும் வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ஒரு டைம் ரீகால் பண்ணணும். அப்படி ரீகால் பண்ணும்போது நமக்கு ஞாபகம் வருது என்னவாக இருக்கும், ஜார்ஜ் ஃப்ளாய்டு டெத்து, கொரோனா வைரஸு, இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புட் டெத்து, சீனாவில் இருக்க அந்த 3 காஜஸ் டேமால் ஏற்பட்ட இஷ்யூவு, கொரோனா வைரஸ், இந்த டெல்லி ப்ரொட்டஸ்ட்னு ஏகப்பட்ட இன்சிடென்ட் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நம்ம தெரியாமல் வேகனை எழுதிருக்கிறப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அது அந்த ரீகால் பண்ணுற டைமில் ஞாபகம் வந்து அதை கரெக்ஷன் பண்ணி தான் சூப்பர்வைசர் கொடுத்து வெளியே போவோம். அதே மாதிரி தான் இப்போ சொல்லப்பட்ட இந்த இன்சிடென்ட் எல்லாத்துலேயுமே கூடவே வதந்திகளும் பரப்பப்பட்டிருக்கு. மேபி இன்னும் நீங்கள் அதை உண்மைன்னு கூட நம்பிட்டு இருக்க அந்த வதந்திகளை கிளியர் பண்ணிக்கிட்டு தான் இந்த வருஷத்தை விட்டு வெளியே போகணுங்கிறது இந்த வீடியோட மெயின் மோட்டோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதன்படி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வதந்தி, 5 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாப் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலில் தண்டனை காலம் முடிஞ்சும் சில பேரை அரெஸ்ட் பண்ணி அங்கே வச்சுருந்துக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு வயசானவர், அவர் ஒரு போராளி, பஞ்சாப் கவர்மெண்ட் எதிர்த்து போராடுறாரு அவங்களை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் இவர் உண்ணாவிரதம் இருக்கிறாரு, இதுதான் மெயின் பாயிண்ட். இதில் ஒரு கட்டத்தில் உண்ணாவிரதம் பிறந்ததால் இவர் ரொம்ப முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போது எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஃபோட்டோவை இப்போ நடக்கிற இந்த டெல்லி ஃபார்ம் ப்ரொட்டஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விவசாயியோட நிலைமை தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. மத்திய அரசே இறக்கம் காட்ட மாட்டே அப்படின்னு ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ போட்டு வைரல் பண்ணி விட்டாங்க. பட் யாரும் நம்ப வேணாம், இந்த ஃபோட்டோ எடுத்தது 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நடந்துட்டு இருக்க இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ரெண்டாவது பார்க்க போகிற வதந்தி, ஹனிமூனுக்குன்னு கப்புள்ஸ் போனால் கண்டிப்பாக அங்கே இருக்க ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல இருந்து ஒரு செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவாங்க. அது ஒரு வரம்பு வரைக்கும் தான் இருக்கும். அந்த வரம்பையும் தாண்டி அசிங்கமான ஃபோட்டோஸை அந்த கப்புள்ஸே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஐடியில் ஒரு 3 ஃபோட்டோ ஷேர் ஆகுது. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு பார்த்ததும் தெரியுது, பாலிவுட்டில் இருக்க மிகப்பெரும் ஆக்ட்ரஸ். அதன் பிறகு மிகப்பெரும் சோஷியல் அந்த ஆர்டிகல் மேகசைன்ஸ்லாம் முன் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி இதுதான் உண்மைன்னு காமிச்சிட்டாங்க. இப்போ என்ன சொல்ல வரேன், அவங்க ஒரு செலிபிரிட்டிங்கிறதுனால இந்தியன் எக்ஸ்பிரஸோ இல்லை ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ வந்து ஃபேக்ட் செக் பண்ணி இதவங்கன்னு சொல்லிட்டாங்க. நடுத்தர குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பொண்ணுக்கு இது நடந்திருந்தா கஷ்டம்தான். ஸோ பெண்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது இன்னும் சேஃபாக இருக்கிறதுல தப்பே இல்லைங்கிறத நான் சொல்ல வரேன். நம்ம பார்க்க போகிற 3வது வதந்தி, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் மாடர்ன் ட்ரெஸ்ஸையும் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு வரக்கூடாதுன்ட்டு அந்த விஷயத்தை மட்டும் பேன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அந்த யூனிவர்சிட்டி படிக்கிற பொண்ணுங்க, ஒன்று காதல் மன்னன் படத்தை நடந்த மாதிரி போராட்டம் பண்ணியிருக்கணும், இல்லையா செவனேன்னு சேர் கட்டிட்டு போயிருக்கணும். என்ன பண்ணியிருக்குதுங்கெல்லாம் லுங்கி கட்டிட்டு அந்த காலேஜ் போயிருக்குங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பயங்கர வைரல் ஆச்சு சோஷியல் மீடியாஸில். பட் அதில் இருக்க உண்மை என்னன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மகேஷ் பாபு ஃபேன்ஸ் ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸ், ஒரு 10-15 கேர்ள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, மகேஷ் பாபு சப்போர்ட் தெரிவிக்கிறங்கிறதுக்காக லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியாஸில் அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஷேர் பண்ண ஃபோட்டோ எடுத்து இந்த கேரளா இஷ்யூக்குள்ளே கொண்டு வந்து இங்கே பாருங்க காலேஜில் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே இந்த காலேஜ் போகிற பொண்ணுங்களை லுங்கி கட்டிட்டு போகுது அப்படின்னு பரவ ஆரம்பிச்சிட்டாங்க, வைரல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது யாரும் நம்ப வேணாம், அது 5 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் எடுத்த ஃபோட்டோங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து 4வதாக பார்க்க போகிற வதந்தி என்னன்னா, ஜோ பைடன், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜோ பைடன் இப்போ டெமோக்ராட்டோட தலைவர். அதுக்கடுத்து 4 வருஷம் அமெரிக்காவோட அதிபருமே இவர் தான். இவர் ஒரு பொண்ணுக்கிட்ட முட்டி போட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்தது, அது பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. பட் எதுக்கு அது வைரலாகுன்னு பார்க்கும்போது தான் தெரிய வருது, ஜார்ஜ் ஃப்ளாய்டு இறந்ததுக்கு அவங்க மகள்கிட்ட ஜோ பைடன் போய் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கறதான் அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோ தான். இது பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதில் இருக்க உண்மை என்ன தெரியுமா, பொதுவாகவே பொலிட்டிஷியன்ஸ்லாம் ஜெயிச்சு 4 வருஷம் பண்ணாத அந்த ஒரு விஷயத்தை இந்த பிரச்சாரம் பண்ணுற டைம்லேயே பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வயசானவங்களை உட்காந்து பேசுறது, இந்த கீழே சரிசமமாக உட்காந்து பேசுறது, கொஞ்சம் தாழ்ந்தி பணிவாக பேசுறதுன்ட்டு இது மாதிரி இந்த ஹக் பண்ணுறது, சின்ன குழந்தை தூக்கி கொஞ்சதுன்ட்டு இது மாதிரி விஷயங்களை சின்ன விஷயம் பண்ண ப்ரொமோஷனுக்காக அந்த மாதிரி ஜோ பைடன் ஒன்று பண்ணியிருக்காரு. அதை சார்ஜ் ஃப்ளாய்டு மகள்கிட்ட மன்னிப்பு கேட்கறது தான் இது பண்ணாரா அப்படின்னு அந்த ஃபோட்டோவை ஜோ பைடனுடைய ஆதரவாளர்கள் ட்ரம்ப் அரசுக்கு எதிராக இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் நம்ப வேண்டாம், ஓகேவா? 5வதாக பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. என்கிட்ட இருக்க இந்த பேஸ்ட்டோடைய இந்த கீழே பாட்டம் லைனில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் என்கிட்ட ஒன்று இருக்கும். உங்கள் பேஸ்ட்டில் என்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். க்ரீன் கலர் இருந்தால் இந்த பேஸ்ட்டில் இருக்கிறது முழுக்க இயற்கையால் ஆன ஒரு பேஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். இதுவே இந்த இடத்துல பிளாக் கலர் இருந்தால் இது முழுக்க கெமிக்கலால் ஆனது, இந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணவே கூடாது. உங்கள் இதில் வந்து மேக்ஸிமம் பிளாக்கு, ப்ளூ, க்ரீன், ரெட் இந்த 4 தான் இருக்கும். இந்த 4 மட்டும் அவசியம் வேறு எந்த கலரும் இருக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவே இந்த இடத்துல ரெட் கலர் இருந்துன்னு வைங்களேன், கெமிக்கலாலையும் நேச்சுரலாலையும் ஆக்கப்பட்ட பேஸ்ட்டு யூஸ் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். அதுவே ப்ளூ கலர் இருந்தால் கெமிக்கலாலையும் மெடிசனாலையும் ஆக்கப்பட்டதான் இந்த பேஸ்ட்டு அப்படின்னு ஒரு நியூஸ் பயங்கர வைரல் ஆச்சு. இது எல்லாமே மோஸ்ட்லி ஃபேஸ்புக்கில் தான் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அது போய்
எதுக்காக இந்த பாட்டம் லைனில் கொடுத்துருக்காங்கன்னா, சென்சார் மூலிமா இந்த கலரை சென்ஸ் பண்ணி இந்த பேஸ்ட்டை எங்கே பேக்கேஜ் பண்ணாங்க, எங்கே கட் பண்ணாங்க, எந்த இடத்துல இது தரமான பேஸ்ட்னு, எந்த ஊரில் இது சீல் பண்ணப்பட்டதுன்னு ஃபுல் டீட்டெயில் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பேஸ்ட்டை பற்றி. அதுக்காக தான் இந்த கோட் இருக்க ஒழிய க்ரீன் கலர் இருந்தால் இயற்கையான பேஸ்ட் இருக்கும், ரெட் கலர் இருந்தால் கெமிக்கல் பேஸ்ட் இருக்கும், ப்ளூ கலர் இருந்தால் கெமிக்கல் பேஸ்ட் இருக்குங்கிறதெல்லாம் போய் அதெல்லாம் வதந்தி, நம்பவே நம்பாதீங்க. இதெல்லாம் கைக்கூட்டி சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய வதந்திகள் தான். சொல்லாதது இன்னும் எக்கச்சக்கமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ க்ளீனாக உங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயத்தில் உண்மைத்தன்மை தெரிஞ்சுக்கிட்டு 2021 போவோம். தெளிவான ஒரு விஷயத்துக்குள்ளே அடுத்த டீக்கேடுக்குள்ளே என்டர் ஆகவும். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் மை வியூவர்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வில்சன் பேக்.